நம்ம வயிற்றுக்குள்ள ஈகோலைன்னு ஒரு பாக்டீரியா இருக்குல்ல. ஓகே. ஆமா சாமி. ஓகே. அது என்ன பண்ணுது, நம்ம செரிமானத்தை நடத்துது. ஓகே. அதே பாக்டீரியா தயிரை வந்து பாலை வந்து தயிரா மாத்திடுது. ஓகே. வெளியில புளிப்பு ஜீரணம் ஒரு பொருளை இன்னொன்னா மாத்துது. அது வேலை. மண்புழு என்ன பண்ணுது, அது பூமியில இருக்கு பூமியை சாப்பிட்டு அதனுடைய தொழில் அதுதான், ஒரு பொருளை இன்னொன்னா மாத்திடுது. அசத்த சத்தா மாத்திடுறது. பாலுங்கிற அசைக்க முடியாத புரதத்தை செரிக்க முடியாத பாலை ஈஸியா செரிக்க முடியாது. அசத்தது ஈஸியா செரிக்காது இல்ல. ஆமா சாமி. அது வந்து சத்தா தயிரா மாத்தி கொடுத்தோம், தயிரா மோரா மாத்தி கொடுத்துரும் அந்த பாக்டீரியா. வெளியிலயும் உள்ளயும் மண்புழு வந்து செரிக்க முடியாத மண்ணுக்கு அயத்தை செரிச்சு செம்பா மாத்திரும். அய செம்பு எடுத்துரும் அது. ஆமா, அதனாலதான் அது மண்புழு இருந்து செம்பு எடுப்பாங்க. பூனாக செம்புன்னு பேரு. தாமரை பஸ்பம் என்ன வேலை செய்யுமோ அதே வந்து பூனாக பஸ்பமும் வேலை செய்யும். அவ்வளவு எப்படின்னா, ஓமயத்துக்கு சொல்லுவாங்க புலிவாயில அகப்பட்ட இறை மீளாதான், செதஞ்சு போயிடும். எப்படி வெளியே எடுத்தாலும் பிஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட வியாதிகள் கூட இந்த வியாதியில இருந்து உடம்பு தேறியே வராது அப்படிங்கிற உடம்ப கூட பூனாக பஸ்பம் தேத்தி கொண்டு வந்துரும். தாமரை பஸ்பம் அதே மாதிரி. இந்த தாமரை பஸ்பத்துக்கு ஈடா பூனாக பஸ்பத்தை சொல்லுவாங்க. அசத்தான மண்ணு, அதாவது அயத்தை செரிக்க முடியாது, செரிச்சு அயத்துல இருந்து செம்பு எடுத்துரும். அதை செரிக்கக்கூடிய பொருளா மாத்திரும். உயிர் இல்லாத அயத்தை வந்து உயிருள்ள மண்ணா மாத்திரும். இந்த பாக்டீரியா பால்ல வந்து, பால்ல நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இதுல எல்லாத்தையும் வந்து குடிக்கிற தண்ணியில கிருமி இருக்கும் தானே. ஆமா சாமி. எவ்வளவு ஃபில்டர் பண்ணாலும் அதுல கிருமி இருக்கும். கண்டிப்பா. இப்பதான் ஆர்வம் அது இதுங்கிறாங்க. அது எல்லாத்தையும் ஜெம்ஸ் எல்லாம் எடுத்துருன்னு சொல்லி. இதுக்கு முன்னாடியும் இப்ப நம்ம குடிக்கிற தண்ணியில வைரஸ் இருக்கும். ஆத்துல போய் குடிச்சோம்னா அதுல கிருமி இருக்கும்ல. கண்டிப்பா. சின்ன சின்ன பூஞ்ச ஆல்கா அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாம இருந்துட்டே தான் இருக்கும். இத நம்ம வயிற்றுக்குள்ள போகுது. இந்த தண்ணியில இருக்கக்கூடிய வைரஸ், வேற பாக்டீரியா, சின்ன சின்ன பூஞ்சைகள் இதெல்லாம் இந்த ஈகோலை கொண்டு சாப்பிடும். அதுக்கு தெரியாது. வர்ற சத்த அசத்தா மாத்திரும், அசத்த சத்தா மாத்திரும். மொத்தத்துல அதுல இருந்து எனர்ஜி பிரிச்சு எடுத்துரும். இது வந்து அந்த பாக்டீரியா பண்ணும். மண்புழு இதே மாதிரிதான் பண்ணும். மண்ணுக்குள்ள அந்த தூசியை தானே சாப்பிடுது. அந்த தூசி அந்த மண்ணுக்குள்ள வந்து வைரஸ் பாக்டீரியா எல்லாம் மண்ணுக்குள்ள இருக்கும்ல. சோப்பு விளம்பரத்துல போடுறான்ல, கைகள் ஒரு சோப்புல நீங்க போய் மண்ணுல கை வச்சீங்கன்னா ஜெம்ஸ் எல்லாம் உங்க கை 99% ஜெம்ஸ் கொண்டு சோப்புல போடுறாங்க. அப்ப சகதியிலே வைரஸ் பாக்டீரியா இருக்குல்ல, மண்புழுவும் பாக்டீரியா, அந்த ஈகோலை பாக்டீரியாவும் ஒரே வேலைதான் செய்யுது. அதுக்கு என்ன செய்யறோங்கிற கான்சியஸ் இருக்காது. உள்ள வரத தின்றோம், அவ்வளவுதான். தின்னு துப்போம். அது சாப்பிட்ட எச்சத்தை தான் நாம சாப்பிடுறோம். நம்ம உறிஞ்சிக்கிறோம். அது செரிச்சு கொடுக்கறத நாம எடுத்துக்கிறோம். மண்புழு சாப்பிட்ட எச்சம் தான் மண்ணா மாறுது. அயமாத்தான் இருக்கும். மேக்சிமம் அயம் கலந்துருக்கும் மண்ணுல. மண்புழு இருந்து அதை மண்ணா மாத்தி கொடுக்கும். அந்த மண்ணுல இருந்து விளையறத நாம சாப்பிட்டுக்குவோம். ரெண்டு வகையிலயும் எல்லா ஜீவராசிகளையும் மண்புழுடைய எச்சத்தையும் ஈகோலையோட எச்சத்தையும் நாங்க சாப்பிட்டுக்கிறோம். சரி, இது ஒரு பாகம். சரி, இப்ப ஒருத்தர் வந்து முக்தி ஆகிறார். ஒரு உடம்ப வந்து சுத்தம் பண்ணிட்டே போய் அந்த உடம்பு ஒளி உடலாம் மாறிடுது, அல்லது முக்தி ஆயிடுதுங்கிறீங்களா? ஒரு உடம்பு மொத்தமா முக்தி ஆயிடுது. ஆனா ஆத்மாக்கெல்லாம் பேசல. அவரோட சரீரம், உயிர், ஆன்மா மூணுமே முக்தி ஆயிடுது. உங்க கதை, உங்க கணக்கு அதுதானே? ஃபைனஸ்ட் பார்ட்டிகளா அது மாறிடுது. அதாவது மொத்த உடம்பு 50 கிராம் 50 கிராம் மாறிடுது. பியூரஸ்டான அணுவா மாதிரி போயிடுது. அப்படிதான் கணக்கு. அப்படிதான் யோசிச்சு வச்சிருக்கோம். அப்படிதான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அப்படின்னா அவருடைய மொத்த உடம்பு தானே போகுது. ஒண்ணும் மிஸ் ஆகல. ஒண்ணும் மிஸ் ஆகல. ஆமா, எல்லாமே வந்து சூக்குமா சுத்தமான பொருளா மாறி மாத்திட்டோம். சரி, அப்ப முக்தி கொடுத்துறாரு இறைவன். இல்ல நீங்க போயிடுறீங்க. இப்ப இந்த 50 கிலோல இந்த பாக்டீரியா அடங்கும்ல? கண்டிப்பா.
உள்ள இருக்கிறதால அடங்கும் அதுவும். அதுவும் அடங்கும். அப்ப அதுவும் முக்திக்கு போயிடுமா? ஸ்தூல முக்தி ஆயிடுச்சுன்னு சொன்னா ஆமா சாமி, இந்த பாக்டீரியா முக்தி ஆகுமா இல்லையா? ஏன்னா நாம இருக்கோம், பக்கத்துல விலங்குகள் இருக்கு. ஒருத்தர் முக்தி ஆகுறாரு, பக்கத்துல இருக்கிற இன்னொருத்தர் முக்தி ஆகல. ஒரு ஜீவன் முக்தி ஆகுது. கண்டிப்பா கண்டிப்பா. மனுஷன் கூட சொல்லல, ஒரு ஜீவன் முக்தி ஆகுது. ஆனா பக்கத்துல இருக்கிற ஜீவனுக்கு முக்தி கிடைக்கல. சரி, அது மாதிரி இது ஏன்னா அவரு அந்த மாதிரி முயற்சி பண்ணிருக்காரு. தவமோ தியானமோ இறைவனை நோக்கி அர்ப்பணிப்போ அந்த தகுதி அவருக்கு வந்துருச்சு. அதனால கூப்பிட்டுட்டாரு, போய் சேர்ந்துட்டாரு. அவ்வளவு தூரம் சுத்தம் பண்ணிருக்காரு. பக்கத்துல இருக்கிறவர் பண்ணல. அவரு அஞ்ஞானத்துல இருக்காரு, என்ன செய்யறோம்னு தெரியாது. வருவாரு, வரும், இலவேலை மேயும், சாப்பிடும், தூங்கும், மழை போகும், மறுபடியும் இதே மாதிரி பண்ணு செத்துரும். அதுக்கு என்ன பண்றோம்ங்கிறது தெரியாது, அதுக்கு வாழ்றோம் அவ்வளவுதான். அதுக்கு வாழ்றோமாங்கிற அறிவு இருக்குமான்னு கூட சந்தேகம். பக்கத்துல திங்கும் தூங்கும், ஒரு மிருக வாழ்க்கை இல்லையா? அறிவு, பிரபஞ்சம், படைப்பு, நான்கிற கான்சியஸ் அதுக்கு இல்ல. அந்த மாதிரி வாழ்றது, அதனால அதுக்கு முக்தி கிடைக்கல. அப்படித்தானே? இவருக்கு நான்கிறது தெரியுது, தன் சொரூபம் தெரிஞ்சிருச்சு, ஆன்ம தரிசனம் கிடைச்சிருச்சு, அதனால முக்தி ஆயிட்டாரு. இப்படிதானே? ரெண்டு தானே இதுல. ஆமா சாமி. ஓகே, சுத்தம் பண்ணாரு, தன்னை தெரிஞ்சுக்கிட்டாரு, போய் சேர்ந்துட்டாரு. அது தன்னை தெரிஞ்சுக்கல, நம்ம உடம்பு நான் நினைச்சுக்கிட்டு அதுக்குண்டான கர்மங்களே செஞ்சுக்கிட்டு எழுந்தது போகல. இதே மாதிரிதான் நமக்குள்ள இருக்கிற பாக்டீரியாவும். கண்டிப்பா சாமி. நாம என்னென்னமோ பண்ணி தவம் தியானம் எல்லாம் பண்றோம், உள்ள இருக்கிற பாக்டீரியா எதுவுமே பண்ணலையே. அது திங்குது, தூங்குது, குட்டி போடுது. இதேதான் அதுக்கு தொழில். மொத்தத்துல அதுக்கு ஆன்மாவை பத்தி தெரியாது இல்ல. ஓகே சாமி. அது சுத்தம் பண்றதுக்கான எந்த முயற்சி அது பண்ணிக்கல இல்ல, பண்ணல. காயசித்தி எதுவும் பண்ணலையே. கண்டிப்பா. ஆனா அதுவும் முக்திக்கு போகுதுங்கிறீங்கல்ல. கண்டிப்பா சாமி. இது அன்ஃபேரா இருக்குல்ல. கொஞ்சம் யோசிக்கணும் சாமி. யோசிச்சு சொல்லட்டுங்களா? யோசிக்கணும். போகுது இல்ல ஜீவ சமாதிக்குள்ள. ஆமா, ஜீவ சமாதி ஒடுக்கமாகுது. ஆனா ஒளி உடம்பானாலும் அப்படிதான் கணக்கு, சேர்ந்துதான் போனோம். அந்த பாக்டீரியாவுக்கு முக்தி கொடுத்துறாரு இறைவன். அப்படி கொடுத்தா நியாயம் இல்லையில. அப்படி பார்த்தா மண்புழுக்கு கொடுக்கணும்ல. வெளியில இருக்குல்ல சாமி மண்புழு எல்லாம், நமக்கு உள்ள இல்லையே. இது நம்ம சரீரத்துக்குள்ள இல்ல இருக்கு. வெளியில இருந்தாலும் தொழில் ஒண்ணுதானே. பாக்டீரியாவுக்கு நம்ம உடம்பு மண்ணு, மண்புழுவுக்கு உண்மையானவே நிலம் மண்ணு. வேற வித்தியாசம் இல்ல, செய்யற வேலை அதுதானே.